பாளை சாரால்தக்கர் மேல்நிலைப் பள்ளியில் நெல்லை சிஎஸ்ஐ திருமண்டலம் சார்பில் டிடிடிஏ தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் சார்பில் பள்ளி சீரமைப்பு மாநாடு நடைபெற்றது. மாநாட்டிற்கு நெல்லை திருமண்டல பேராயர் பரணபாஸ் தலைமை வகித்தார். இதில் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு கலந்து கொண்டு பேசினார். அவர் பேசும்பொழுது, தேசிய கல்விக் கொள்கை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை நசுக்கக்கூடிய கல்விக் கொள்கையாகும். கல்வியியல் செயல்பாட்டுக்கு மாறாக எழுத்தறிவு, எண்ணறிவு மற்றும் வேலைவாய்ப்பு திறனுக்கு முக்கியத்துவம் தரும் கொள்கையாக இருக்கிறது. எனவே அதனை கல்விக் கொள்கையாக ஏற்க முடியாது. இந்த கல்விக் கொள்கை நடைமுறைக்கு வருமானால் அடுத்த 10 ஆண்டுகளில் அரசு கல்லூரி என்ற கல்லூரியே இருக்காது. புதிய கல்விக் கொள்கையினால் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் நசுங்கி போகும் அபாயம் ஏற்படும். குழந்தை பருவத்தில் இருக்கும் குழந்தைகளிடம் வேலைவாய்ப்பு குறித்த பயிற்சி அளிப்பதால் அந்த குழந்தை அடிப்படை கல்வி அறிவு பெறாமல் போய்விடும் என்ற அச்சம் உள்ளது. பாகுபாடு கொண்ட கல்விக் கொள்கையாக ஒன்றிய அரசின் PM ஸ்ரீ கல்விக் கொள்கை இருக்கிறது. 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு தேர்வு என்ற அச்சுறுத்தலை கொடுக்காமல் இருப்பதற்குத்தான் தமிழக அரசு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கும் மாணவர்களை தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதன் பின்னணியில் இந்தியா முழுவதும் எந்த ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் 8ஆம் வகுப்பு வரை நிற்காமல் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக கொண்டுவரப்பட்ட தமிழக அரசின் திட்டத்திற்கு இந்திய அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு ஆய்வுகள் பின்னணியில் இருக்கின்றன. மாநில அரசு தனது கடமையை உணர்ந்து அனைத்து பள்ளிகளுக்கும் அடிப்படை கட்டுமானங்களை செய்து கொடுக்க வேண்டும். இதற்கு பலவீனமான பள்ளி என்று இணைகின்ற ஏற்பாட்டை செய்யக்கூடாது. தமிழ் மொழியை பயிற்சி மொழியாக கொண்டு ஆங்கிலத்தை சிறப்பாக கற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதால் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கண்ணியம் மிக்க குழந்தை பருவத்தை கொடுக்க உத்தரவாதம் கொடுக்க முடியும் என்று தெரிவித்தார். பள்ளி சீரமைப்பு மகாநாடு என்பது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நமது அரசாங்கத்தால் நடத்தப்பட்டது. தற்போது அது நடைபெறாத காரணத்தால் நாம் இப்பொழுது திருநெல்வேலி டயோசிஸாக அந்த பள்ளி சீரமைப்பு மகாநாடை நாம் நடத்துகிறோம். இது முதலாவது ஒரு பெரிய எக்ஸிபிஷனாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நாளிலே பள்ளிகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் பரிசாக கொடுக்கப்படுகிறது. இதை எல்லா ஆசிரியர்களும் அதற்கான நன்கொடைகளை திரட்டி தங்களுக்கான பொருட்களை அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். இதைத்தான் பள்ளி சீரமைப்பு மாநாடு என்று சொல்லுகிறோம். இதனை நல்ல முறையில் ஒழுங்கு செய்து கொடுத்த எங்களுடைய மேனேஜர் திரு முல்லர் ஐயர் அவர்களை நான் பாராட்டுகிறேன். மற்றும் அனைத்து சேகர குருக்களையும், எல்லா பாடசாலை கரஸ்பாண்டன்ஸையும் நான் பாராட்டுகிறேன். எல்லாருடைய முயற்சி, டீச்சர்ஸ், ஹெட்மிஸ்டர்ஸ், ஹெட்மாஸ்டர்ஸ், எல்லா பாஸ்டரேட் சேர்மன் அண்ட் கரஸ்பாண்டன்ட், இவர்களது முயற்சி இன்றைக்கு ரொம்ப அழகாக இது நடைபெறுகிறது. இது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர்களுக்காக நடைபெறுகிறது. அடுத்து தொடர்ந்து தென்காசி மாவட்ட பாடசாலைகளுக்காக நடத்தப்படும்.